மறுநாள் காலை யாழினி வாசலுக்கு வந்தபோது அந்த அரச இலையைக் கண்டாள். அதிலிருந்த கவிதையை வாசித்தபோது அவளது இதயம் துடித்தது. அந்த வரிகளில் இருந்த உண்மை அவளை நெகிழச் செய்தது. தன் இசையை இவ்வளவு ஆழமாக ரசிப்பவர் யார் என்று அவள் வியந்தாள். அன்று மாலை கிராமத்தில் திருவிழா நடந்தது. மக்கள் அனைவரும் வண்ண உடைகளில் கூடினர். யாழினி கூட்டத்தில் அந்த கவிஞரை தேடினாள். ஒவ்வொரு முகத்தையும் ஆவலோடு பார்த்தாள். தனது ரகசிய ரசிகன் அங்கே இருப்பார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு தூணின் அருகில் இனியன் நின்று கொண்டிருந்தான். யாழினி அவனை பார்த்தாள். அவனது கையில் இருந்த அதே நோட்டுப் புத்தகம் அவனை காட்டிக் கொடுத்தது. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். வார்த்தைகள் தேவைப்படவில்லை. அந்த புன்னகையே அனைத்தையும் சொன்னது. அன்று முதல் யாழினியின் இசையும் இனியனின் கவிதையும் இணைந்தன. அவர்கள் ஆற்றங்கரையில் அமர்ந்து மாலை நேரங்களை கழித்தனர். ஒருவரது கலை மற்றவரது காதலுக்கு ஊற்றாக அமைந்தது. மௌனமாகத் தொடங்கிய அவர்களின் காதல் இன்று ஒரு அழகான ராகமாக கிராமம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பார்த்ததற்கு நன்றி. எங்கள் சேனலில் மேலும் வீடியோக்களை பெறுங்கள்.